பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கின்றேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கின்றேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள. இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்காருன்னா, சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இதுதான் அந்த மாத வாக்குத்தத்தம். கடந்த மாதத்தில் கூட நமக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம அதாவது ஊழியத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு நீ எல்லாவற்றிலும் ஊழியக்காரனை பற்றி சொன்னீங்க, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி போன மார்ச் மாதம் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்து அந்த மாதம் முழுவதும் 1 மினிட் செய்தி ஒவ்வொரு பாட்டாக 4 பகுதியாக பிரித்து அதை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களோ கேளுங்க. தொடர்ந்து சிம்பிள் செய்தி தான், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன அப்படின்னா, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார் தெரியுமா? நாம் அதை பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகளில் என்ன நமக்குன்னு என்ன ஆண்டவர் தர்றாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, உலக ஆசீர்வாதம் இருக்குது. நாம் அதை
அதை வந்து தியானிப்போமா, தியானித்து நம்ம அதை கடைப்பிடிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த மாதத்தில் அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவார். நான் கூட அந்த வார்த்தையை வந்து 4 பாகமாக ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. ஒன்று, கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு? பின்மாரி காலத்து மழையை பெய்யும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். 2வது, அப்படி வேண்டிக் கொள்ளும்போது அவர் மின்னல்களை உண்டாக்குவார். அப்புறம் அவரவருக்கு பயிருண்டாக செய்வார். அப்புறம் அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஒரு 4 பகுதியாக பிரித்து ஆண்டவர் சொல்லி தந்தார். நாளில் கூட அதை பற்றி நாம் கொஞ்சம் நேரம் தியானிப்போம். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா பின்மாரி காலத்து மழை அப்படின்னா முன்மாரி காலத்து மழை ஒன்று இருக்கணும்ல, அது இருந்துச்சு. எப்போ அப்படின்னா அப்போஸ்தலர் காலத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி கூடி வரும்போது ஆண்டவர் அங்கே வந்து இருந்துச்சு, பலத்த காற்று போன்ற ஒரு முழக்கம் உண்டாகி ஒவ்வொரு மேலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் அமரும்படியாக ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. வாசிக்கிறேன். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்கினார்கள். பார்த்திங்களா, இதுதான் முன்மாரி காலத்து மழை. அப்போஸ்தலர் காலத்தில் அந்த மழையை ஆண்டவர் ஊற்றினார். ஆவியின் அருள் மழையை ஊற்றினார், பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா அநேக மக்கள் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய வரங்கள் ஆண்டவர் கொடுத்து அவங்களை பயன்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான் அவங்க பல இடங்களுக்கு போய் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக இருந்து தங்கள் ஜீவனை கூட கொடுக்க முடியாது சாட்சியாக மாறினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட பின்மாரி காலத்து மழைக்காக நம்ம கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளணுமா? அப்போது பின்மாரி காலத்து மழை ஊற்றப்பட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 காரியங்கள் அங்கே கர்த்தர் சொல்லி தந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். முதல்ல நம்ம என்ன செய்யணுமா, எருசலேமை விட்டு போகக்கூடாது. எருசலேம்னா என்னன்னா கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பாதப்படி தான் எருசலேம். நாம் வந்து பின்மாரி காலத்து மழையை ஆண்டவங்க ஊற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும். எப்படி மரியாள் வந்து அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதே போல் நாமும் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து காத்திருக்க வேண்டும். காத்திருக்கணும். நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருந்து காத்திருங்கள். அப்போ அவர் உங்களுக்கு பரிசு ஆவியை அருளுவார். அப்போ நீங்கள் பரிசு ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழு உலக எங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார்கள். அதே போல தான் நம்மே கர்த்தர் சொல்கிறாரு, நாம் காத்திருக்க வேண்டும். 2வதாக வேண்டிக் கொள்ள வேண்டும். காத்திருந்துட்டு ஊமையாக நம்ம இருக்கக்கூடாது, வேண்டிக் கொள்ளணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கூட 36லேருந்து 37 வசனங்களை பார்த்தோன்னா அங்கே வந்து எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36லேருந்து 37 வசனங்கள் என்ன சொல்லப்படுது பார்த்தோன்னா, 36-37 வசனங்களில் அவர் என்ன சொல்கிறார், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலிசா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறாரு. அப்போ தான் வானத்திலிருந்து அக்கினி வந்து என்ன செய்யுது அங்கே பட்சிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நான் வந்து என்ன செய்யணும், நமக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம காத்திருக்கும்போது ஊமையாக இருக்கக்கூடாது, வேண்டிக் கொள்ளணும். நமக்கு என்ன ஆண்டவர் அருள போகிறாரோ அதை கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அருளுவார். ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் ஆவியை மழை போலே ஊற்றும். வேண்டிக் கொள்ளும்போது அவர் ஆவியானவரை மழை போல ஊற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் பார்த்தோன்னா 3வதாக ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம்
ஒரு மனமாக நம்ம இருந்தால்தான் அங்கே வந்து ஆண்டவர் அசைவாட முடியும். அப்போ சில 2:1 தான் பார்த்தோன்னா அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. ஒரு மனதாக ஆவி இருந்தால் தான் அங்கே ஆவியானவர் இறங்க முடியும். மறுரூப மலையில் நம்ம பார்த்தோன்னா மத்தேயு 17:1 பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு தான் ஆண்டவர் போகிறாரு. அங்கே ஒருமுகப்பட்டு போகிறாங்க. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருந்தால்தான் ஆவியானவர் இறங்க முடியும். இசைக்கல்ல கூட 37:1 பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் எலும்புகளெல்லாம் ஒன்று கூடி இணைந்து ஒரு சேனையாக எழுப்பிட்டு என்று பார்க்குறோம். அப்போ ஒரு மனம் இருந்தால்தான் காரியங்களை சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி ஒரு மனமாக இருந்தால் தான் குடும்ப வாழ்வு வெற்றி பெறும். பிள்ளைகளும் குடும்பமும் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தின் காரியங்கள் வெற்றி பெற முடியும். ஊழியரும் அவர்களுடைய உடன் ஊழியரும் சபை மக்களும் ஒருமனப்பட்டு இருந்தால்தான் அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒருமனப்பட்டு இருக்கும்போது தான் அங்கே ஆவியின் அனுக்கிரகம் ஊற்றப்படும். அதனால் ஒரு மனம் வேண்டும் நமக்கு. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், பாடல்களை பாடுறோம். ஆனால் நம்ம இடத்துல ஒரு மனம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து யோசித்து பார்க்கணும். ஒரு மனமாக நாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மனதோடு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்களே தங்களுக்கு தலைவராக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மனமாக இருக்கணும். ஒரு சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, பொது இடங்களாலும் சரி, ஒரு மனமாக இருந்தால் தான் அங்கே காரியங்களை என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அந்த ஒரு மனம் வேண்டும். அப்படின்னா நம்ம பின்மாறி காலத்து மழைக்காக நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்க வேண்டுமா, வேண்டிக்கொள்ள வேண்டுமா, அங்கே ஒரு மனம் வேண்டுமா. இந்த 3 காரியங்கள் இருந்தால்தான் ஆண்டவர் பின்மாறி காலத்து மழையை நமக்கு அருள் செய்வார். அப்படி பின்மாறி காலத்து மழையை அருள் செய்யும்போது அவர் என்ன செய்வாராம், மின்னல்களை உண்டாக்குவார். மின்னல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொப்பனங்கள், தரிசனங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் தான் மின்னல்கள். இப்போ மழை பெய்ய போகுது அப்படின்னா அவனே மின்னல் அடிக்கும். மின்னல் அடித்தப்பட தான் என்ன செய்யுங்க, இடி மின்னல் வந்த பிறகு மழை பொழியும். அதுபோல் ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்கே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாம் அங்கே வந்து என்ன செய்யும், நிறைவேற்றப்படணும். இப்போ தான் அங்கே வந்து ஆசீர்வாதம் கிடைக்காத மின்னல்களை உண்டாக்குவார். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது, கவலைப்படாதே அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் பண்ணுவார். நாம் கூட விசுவாசத்தோடு சொல்லுவோம், இந்த ஆண்டு நமக்கு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலியா தீர்க்கதரிசி கூட 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுவார், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. சரிங்களா? அங்கே வந்து அப்படி பட்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டுதான். அற்புதங்க, அதிசயம் நடந்துச்சு. அதனால தான் எல்லோரும் என்ன செய்தாங்க, இஸ்ரவேலின் தேவனே தேவன், எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி என்ன செய்தாங்க, ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அந்த மின்னல்களை ஆண்டவர் வரவழைக்கணும். அந்த அற்புதம் அதிசயம் நடக்கணும். அப்போ தான் அது மின்னல்கள் போல் வரும்போது அங்கே ஊழியம் வளர ஆரம்பிக்கும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் அந்த அற்புதம் நடந்தனால்தான், அதிசயம் நடந்தனால்தான் அநேக மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாமல் இருக்கிற 7000 பேரை எனக்காக மீதியாக வச்சுருக்கேன் சொன்னார்ல, அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். யோசேப்பு கூட சொப்பனங்களை கண்டார். சொப்பனங்களை கண்டதுனால என்னாச்சுன்னா சொப்பனத்தின் நிறைவேறுதல் நடந்து அவர் என்ன செஞ்சார், அதிபதியாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்ல பார்க்குறோம். சொப்பனம் ஒரு மின்னல்கள் தான், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அது ஒன்று. தரிசனங்கள் யோவேல் 2:28 பார்த்திங்கன்னா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இப்போ இதெல்லாம் மின்னல்கள். இந்த மின்னல்களை உண்டாக்கும் போது அங்கே மழை பொழியும், ஆசீர்வாதம் மழை பொழியும். ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அபிஷேகம் இறங்கணும். அந்த அப்போஸ்தலர் காலத்தில் கூட 2:43 நம்ம பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 2:43 ஜனங்கள் வந்து திரளாக வந்து அங்கே வந்து சேர்ந்தாங்களாம். திரளாக வந்து சேர்ந்ததுனால அங்கே என்ன நடந்தது, சபை விருத்தி அடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:43 என்ன சொல்லப்போனால் எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு.
அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். அப்புறம் கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஊழியத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கிறது ஒரு மின்னல்களை உண்டாக்குவேன். கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி மூணாவதாக என்ன சொல்றேன்னா, அவரவருக்கு பயிருண்டாக செய்வார். பயிர்னா என்னது? ஆத்துமாக்கள் தான். அவங்களுக்கு ஆத்துமாக்களை திரளாய் தருவார். இந்த ஆண்டு கூட ஒரு அறுவடையின் ஆண்டு. திரளான மக்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள போகிறாங்க. அதுக்கு நம்மையும் பயன்படுத்த போகிறாரு. ஆத்துமாக்கள்னால் அதுதான் பயிர். அது திரளாக தருவாராம். அப்போ சில 2:41 கூட பார்த்தோன்னா 3000 பேர் அங்கே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சேர்த்துக்கொள்ளப்பட்டவர்கள் 3000 பேர். பார்த்தீங்களா? அதிகமான ஆத்துமாக்களை பயிருண்டாக செய்வாராம். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மீக 4:4 கூட சொல்லப்படுது, அவனவன் தன் திராட்சை செடி நிழலும் தன் அத்திமரத்திலும் பயப்படுத்துவார்கள் சுகமாய் தங்கி உட்காருவான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த பயிர் உண்டாக செய்யும்போது அவங்க கனி கொடுக்கிறவர்களாக மாறுவாங்க. அவரவர்களுடைய நிலத்தில் அறுவடை மிகுதியாகும். அவரவர்களுடைய சபைகளில் திருளான ஆத்மாக்கள் சேருவாங்க. அந்த காலம் ஒரு அறுவடையின் காலமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதுதான் நமக்கு தீர்க்க தரிசன செய்தியாக இந்த மாதத்தில் தந்திருக்கிறாரு. நாமும் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். எங்களுடைய கிணிமதி ஊழியத்து கூட ஏசாயா 35 ஆண்டவர் தந்திருக்கிறாரு. மீக 4 ஆண்டு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். சகரியா 6 வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளணும்னா என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா என்னிடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கணும், வேண்டுதல் செய்யணும். இதை நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்க. நீங்கள் இப்படி சொல்லு கேட்டு நடந்தால் இது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போனா நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழினா, அவருடைய சொல்லு கேட்டு நடக்கணும், அவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும், அவரிடத்துல காத்திருக்கணும். தான் அவர் விரும்புகிறார். அப்போ தான் அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? தர முடியும். 4வதாக அவர் சொல்கிறார், அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். மழையை கட்டளையிடுவார். மழை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம். இது உலக ஆசீர்வாதமும் அதில் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது. லேவியராகமம் 26:4 சொல்லுவார், நான் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு மழை பொழிய பண்ணுவேன். பூமி தன் பலனை தரும். வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். மழை ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். இந்த மழை வரும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? ஏற்ற காலத்தில் பயிருண்டாக செய்வார். அவரவருக்கு ஏற்ற காலத்தில் மழையை பெய்கிறதுனால அங்கே என்னதான் வெளியில் உள்ள மரங்கள்லாம் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதமான மழையாக அவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 35:7 கூட சொல்லப்படுது. ஏசாயா 35:7 வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலுசற்பங்கள் தாவரத்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும். வெட்டாந்தரையான இடங்களெல்லாம் ஆண்டவர் செழிப்பான இடமாக மாற்றுவாராம். நம்முடைய சபையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் வறண்டு போயிருக்குதோ அதையெல்லாம் செழிப்பாக மாற்றுத்தார். அதுக்காக உலக ஆசீர்வாதம் மட்டும் சொல்லக்கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புறாரு. நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவர் அறியாமல் இருந்த பிள்ளைகள்லாம் இன்னும் ஆண்டவர் அறிய போகிறாங்க. சும்மா இருந்த பிள்ளைங்களாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறாங்க, எழுப்ப போகிறாங்க. இதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏசாயா 35:7 கூட வெட்டாந்தரை தண்ணீர் தடாகம் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலுசற்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். பாம்பு கிடந்த இடத்துல அங்கே என்ன செழிப்பு உண்டாகுது, புல் உண்டாகுது, நாணல் உண்டாகுது, கொறுக்கை உண்டாகுது. எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறீங்க. இந்த மாதத்தில் நாம் விசுவாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியில் கூட 2ஆம் அதிகாரத்தில் 21 26 நம்ம வாசிப்போம் அப்படின்னா அதில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். ஒரு நிமிஷம். ஆண்டவர் நமக்கு யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் என்ன தரார் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 21 முதல் 26 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் உஸ்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய தேசம் நமக்கு தன்னுடைய பலனை கொடுக்குமா. நமக்கு மழையை கட்டளையிடுவார். அந்த மழை வரும்போது ஆசீர்வாதமான மழையாக, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்களுக்கு தரக்கூடிய மழையாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான தேவன். இந்த மாதிரி கூட நம்மை வாக்குத்தத்தங்களால் தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நம்ம தீட்டுகிறார். அது என்னன்னு திருப்பி இருக்குது நம்ம பார்க்கலாமா. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நல்ல நம்மை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 4வது மாதத்திலும் நம்மை காண செய்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகள் நமக்கு தரப்போகிறாரு. இந்த வார்த்தைகளின்படியே நாம் வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் மின்னல்களை உண்டாக்குவார், பயிர் உண்டாக செய்வார், மழையை கட்டளையிடுவாராம். இவ்வளோ பெரிய தெய்வன். நாம் அவரை நன்றியோடு துதிப்போம். நாம் ஜெபிப்போமா. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற மகிமையான கருத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆமேன். அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் கூட பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அப்பொழுது நான் மின்னல்களை உண்டாக்கி உங்களுக்கு அவரவர்களுக்கு பயிருண்டாக மழையை கட்டளையிடுவேன், அவரவர்கள் பயிர்களை நிலத்தில் ஏற்ற நேரத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையினுடைய இந்த மாதத்தில் எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே நீர் செய்ய போகிற அதிசயமான பின்மாறி காலத்து மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். மின்னல்களை உண்டாக்கி மழையை கட்டளையிட போகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை அழிக்க போகிறீங்க, உலக ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க போகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ செய்கிறபடியால் நன்றி. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறிடாதவர் என்று சொல்லி உங்களை அழைத்த தேவன் உண்மையில் அவர் அப்படியே செய்வார் என்று சொன்ன வார்த்தையின் சொல்லி இந்த மாதத்தில் கூட செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு இந்த மாதத்தில் இடைப்பட்டார். இந்த வசனங்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். வேத வசனம் ஒருவருக்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை, உலக மக்கள் எல்லாருக்கும், இதுவரை பிறந்தவங்களுக்கு இனிமேல் பிறக்க போகிறவங்களுக்கு சொந்தமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாமும் விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சபையிலும் ஆண்டவர் மேன்மையை கட்டளையிடப் போகிறார். பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளணுங்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளும்போது அவர் அதிகமான கிருபைகளை தரப்போகிறார். வேண்டிக் கொள்ளும்போது அங்கே வந்து நம்ம ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஒரே சிந்தையோடு ஆண்டவருடைய காத்திருந்து நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதே போல் மழையை கட்டளையிட்டு நமக்கு பயிர்களை விளைய செய்வார், ஆத்துமாக்களை திரளாக தருவார். விசுவாசிப்போம். உலக ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்ப போகிறாரு. நாம் விசுவாசிப்போம். தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அப்படியே செய்வோம். நீங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய தேவைகளுக்காக எங்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பினீங்கன்னா நாங்கள் ஜெபிப்போம். கமெண்ட் பகுதியில் நீங்கள் வந்து இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் கொடுக்குற சிம்பிள் செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு நாமத்தினால ஆமென்.